என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 6ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு தீதணுகாது காக்கும் தேவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 31:26 முதல் 35 வரை. தீதணுகாது காக்கும் தேவன். உங்கள் தகப்பனுடைய தேவன், நீர் யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். ஆதியாகமம் 31:29. மாமனும் மருமகனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். மாமனுக்கு தெரியாமல் அவனுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தது யாக்கோபு செய்த தவறுதான். அதனால் மாமனின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கின்னர முழக்கத்துடனே அனுப்புவேனே என்று சொன்னதோடு, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன என்று உரிமையோடு கேட்கிறான். யாக்கோபும் தன் மாமனுக்கு தெரியாமலே புறப்பட்டு வந்ததற்கான காரணத்தை சொல்கிறான். 31ஆம் வசனத்திலே, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்து கொள்வீர் என்று நான் அஞ்சினதாலே இப்படி வந்துவிட்டேன் என்கிறான். நியாயமான அச்சம்தான். ஏற்கனவே ஒரு முறை என் தேசத்திற்கு போக என்னை அனுப்பிவிடும் என்று கேட்டபோது லாபான் உழைப்பாளியான அவனை விட்டுவிட மனதின்றி தடை செய்து விட்டான். எனினும் யாக்கோபு 20 ஆண்டு காலம் மாமனோடு இருந்துவிட்டு இப்போது திருட்டுத்தனமாய் புறப்பட்டது சரியல்ல. அதனால்தான் லாபான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்கிறான். லாபான் கோபத்தில் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று தேவன் யாக்கோபுக்காக குறுக்கிடுகிறார். லாபானின் சொப்பனத்தில் தோன்றி, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்கிறார். தேவன் எந்த சமயத்திலும் தன் பிள்ளைகளை காக்க வல்லவராயிருக்கிறார். எனவே லாபானும் பொல்லாப்பு எதுவும் செய்யவில்லை. இருந்தாலும் அடுத்த குற்றச்சாட்டு லாபானுடைய தெய்வங்களை திருடி கொண்டு வந்துவிட்டார்கள் என்பதாகும். ராகேலின் திருட்டுத்தனத்தை அறியாத யாக்கோபு, உம்முடைய தெய்வங்களை யாரிடத்தில் கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம் என்று சொல்கிறான். லாபான் குடும்பத்திலே விக்கிரக வணக்கம் இருந்ததை அறிகிறோம். அதில் ராகேலுக்கு அதிக நாட்டமும் இருந்திருக்கிறது. அந்த விக்கிரகத்துக்காக அவள் திருடவும் பொய் சொல்லவும் துணிந்து விட்டாள். ஆனால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் கூட பலிபீடங்களை கட்டியே கர்த்தரை தொழுது கொண்டனர். ராகேலுக்கோ விக்கிரகங்கள் மீது நம்பிக்கையும் பற்றும் இருந்ததால் தகப்பனுக்கும் கணவனுக்கும் தெரியாமல் அவற்றை எடுத்து செல்கிறாள். தெய்வம் தொடர்பான காரியங்களிலேயே பொய்யும் புரட்டும் இருந்தால் மற்றவற்றில் எப்படி? இன்றும் சமயம் சம்பந்தமான காரியங்களில் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டங்களும் தொடர்கின்றன. விழிப்பாய் இருப்போம். நம்மிடம் பொய்யும் மாய்மாலமும் இருக்குமானால் நாம் விக்கிரகத்தை மறைத்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் பொருள். நம்மிடம் பொய்யும் மாய்மாலமும் இருக்குமானால் நாம் விக்கிரகத்தை மறைத்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் பொருள். ஜெபம். தேவனே, உறவுகள் உடைந்து போகக்கூடியவை. அவற்றை பேணி காக்கும் ஞானத்தை தாரும். ஆமேன்.